அன்னையின் 7 வியாகுலங்களை தியானிப்போம். பரிசுத்த கன்னிமரியாள் தமது திருமகனின் பாடுகள் நிமித்தமாக அனுபவித்த 7 வியாகுலங்களை தியானிப்போம். முதல் வியாகுலம். இந்த முதல் இரகசியத்தில் புனித கன்னிமரிக்கு சிமியோன் சொன்ன தீர்க்க தரிசனத்தால் தமது திருக்குமாரனுடைய மரணத்தையும் மனிதருடைய சேதத்தையும் அறிந்து அன்னை தமது இதயத்தில் வியாகுலவாளால் ஊடுருவப்பட்டதை தியானிப்போம். இரண்டாம் வியாகுலம். இந்த இரண்டாம் இரகசியத்தில் புனித கன்னிமரியாள் தமது திருக்குமாரனை ஏரோதென்பவன் கொல்ல தேடியிருக்கதை அறிந்து இயேசுவை எடுத்துக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு ஓடிப்போய் 7 வருடமளவும் மகா துன்பம் அனுபவித்ததென்பதை தியானிப்போம். மூன்றாம் வியாகுலம். இந்த மூன்றாம் இரகசியத்தில் புனித கன்னிமரியாள் தமது திருக்குமாரனோடு தேவாலயத்திற்கு போனவிடத்தில் 3 நாள் அவரை தேடியும் காணாது போனபடியால் தனது ஆத்மத்தில் மிகுந்த வியாகுலப்பட்டதை தியானிப்போம். நான்காம் வியாகுலம். இந்த நான்காம் இரகசியத்தில் புனித கன்னிமரியாள் தமது திருக்குமாரன் கபாலமலையில் மரணமடைய சிலுவை சுமந்து போகையில் அவரை எதிர்கொண்டு வினவின போது வாக்கு கேட்டாத வியாகுலம் அனுபவித்ததை தியானிப்போம். ஐந்தாம் வியாகுலம். இந்த ஐந்தாம் இரகசியத்தில் புனித கன்னிமரியாள் தமது திருக்குமாரன் சிலுவையில் அறையுண்டு எல்லோராலும் கைவிடப்பட்டு ஓர் ஆறுதலும் இல்லாமல் மரணமடைகின்றதைக் கண்டு துக்கமடைந்ததில் வியாகுலப்பட்டதென்பதையும் தியானிப்போம். ஆறாம் வியாகுலம். இந்த ஆறாம் இரகசியத்தில் புனித கன்னிமரியாள் தமது திருக்குமாரனுடைய திரு சரீரத்தை சிலுவையினின்று இறக்கி தமது மடியில் வளர்த்தி அதிலுள்ள காயங்களை உற்று பார்த்து கொண்டு இருக்கையில் சொல்ல முடியாத வியாகுலம் அனுபவித்ததை தியானிப்போம். ஏழாம் வியாகுலம். இந்த ஏழாம் இரகசியத்தில் புனித கன்னிமரியாள் தமது திருக்குமாரனுடைய சரீரத்தை கல்லறையில் அடக்கம் பண்ணின பின்பு அவருடைய மரணத்தையும் திருப்பாடுகளையும் தமது தனிமையையும் நினைத்து மட்டில்லா துன்பம் அனுபவித்ததை தியானிப்போம். பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனைத்தின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தேவ மாதா சிந்தின கண்ணீருக்கு இறங்கி 3 அருள் நிறைந்த ஜெபம் சொல்லும் வகையானது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மிகவும் வியாகுலம் நிறைந்த கன்னிகையே, உமது திருக்குமாரனுடைய சிவியத்திலும் மரணத்திலும் நீர் அனுபவித்த கண்ணீரை பார்த்து நாங்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் மனஸ்தபமாயிருந்து உமது ஆறுதல் வருமளவும் நாங்கள் பிரலாபித்தருள உம்மை மன்றாடுகின்றோம்.
வியாகுல அன்னைக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கின்ற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி. புனித தமத்துருவமாய் இருக்கின்ற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி. புனித ஜென்ம பாவமே இல்லாமல் உட்பவித்த புனித மரியாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். சர்வேஸ்வரனை பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கன்னியர்களுக்குள்ளே உத்தம கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். வியாகுல அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கண்ணீர் சொரிந்த அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். துயரமடைந்த அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஆறுதலற்ற அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். குமாரனை இழந்த அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இருதயத்தினுள் சிலுவையை ஊன்றின அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். துக்கமுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஆடுகளின் திரளே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உறுதி நிலையின் குன்றே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். வியாதிப்படுகிறவர்களுக்கு அமிழ்தமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். துன்பப்படுகிறவர்களுக்கு தஞ்சமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அவிசுவாசிகளின் ஜெயசிலியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தீர்க்கதரிசிகளின் நேத்திரமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். வேத சாட்சிகளின் கிரீடமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அப்போஸ்தலர்களின் உதவியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கன்னியாஸ்திரிகளின் ஆரமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். சகல புனிதர்களின் ஆனந்தமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக மிகவும் வியாகுலமுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சுவாமி தேவரீர் சிமியோன் தீர்க்க தரிசனம் சொன்னபடியே பாடுபட்ட பொழுது மகிமை பிரலாபித்த கன்னித்தாயான மரியாவின் மகா மதுரமான ஆத்மமும் வியாகுலங்களையும் ஊடுருவப்பட்டதாமே. அவள் வியாகுலத்தையும் வேதனையையும் வணங்கி ஆராதிக்கின்ற நாங்கள் அவருடைய சிலுவையை நேசித்து சகல புனிதர்களின் மகிமையுள்ள பேறு பலன்களாலும் மன்றாட்டுகளாலும் உமது திருப்பாடுகளின் பலனை அடையும்படி தயவு புரிந்தருளும். ஆமேன். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனைத்தின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித வியாகுல அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.